வணக்கம் மக்களே! இது நம்ம ஒரு பொருள் 5 தகவல்கள் சீரிஸின் எபிசோட் 6. இன்னைக்கு நம்ம இஞ்சி பற்றி 5 தகவல்கள பார்க்க போறோம். பல பேர் இஞ்சியை ஒரு வகையான வேர் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையில் இஞ்சி தாவரவியலின்படி ஒரு கிழங்கு தண்டு, அதாவது ரைசோம். இது நிலத்தடியில் பரவி ஊட்டச்சத்தை சேமித்து புதிய வேர்களும் இலைகளும் வளர உதவும் ஒரு மாற்றியமைக்கப்பட்ட தண்டு. இஞ்சியின் மருத்துவ குணம் அதில் இருக்கின்ற ஜிஞ்சரால் என்ற சக்தி வாய்ந்த பொருள்தான். இது ஒரு இயற்கையான ஆன்டியமெட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இது குமட்டல் உணர்வை தூண்டும் நரம்புகளை அமைதிப்படுத்தி உடனடியாக அதை தணிக்கின்றது. இருமல், சளி போன்ற பிரச்சனைகளில் இஞ்சி, தேன் சேர்த்து சாப்பிடுவது ஒரு பயனுள்ள இயற்கை வைத்தியம். இஞ்சி உடலில் வெப்பத்தை உயர்த்தி சளியை வெளியேற்ற உதவும். தேன் இயற்கையான ஆன்டிபயாட்டிக்காக செயல்பட்டு தொண்டையில் ஏற்படும் அழற்சியை, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். இந்த சக்தி வாய்ந்த சேர்க்கை நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் சிறந்த வீட்டு மருந்தாக கருதப்படுகின்றது. டயஃபராட்டிக் என்று சொல்லக்கூடிய வியர்வையை தூண்டும் சக்தி இஞ்சிக்கு உண்டு. வியர்வை வரும்போது உடலில் உள்ள தேவையற்ற கழிவுப் பொருட்களும் சேர்ந்து வெளியேறுகின்றது. இந்த சுத்திகரிப்பு செயல்முறை சளி மற்றும் காய்ச்சல் நேரங்களில் உடலுக்கு உதவும் ஒரு இயற்கையான டீடாக்ஸ் முறையாக பார்க்கப்படுகின்றது. இஞ்சி நம் வயிற்றில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் செரிமான நொதிகள் உற்பத்தியை தூண்டி உணவை விரைவாக உடைக்க உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் உணவு குழாயின் அலை இயக்கமான பெரிஸ்டால்சிஸ் வேகத்தை அதிகரித்து உணவு தேங்காமல் கீழ்நோக்கி நகர்வதை உறுதி செய்கிறது. இதன் விளைவாக செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதை மிக திறமையாக தடுக்கின்றது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.